இன்னைக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சிருந்தேன். தக்காளி ரேட் கொஞ்சம் கூட அப்படின்றனால 4 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுருந்தேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடேனால வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டு விட்டுட்டேன். பீரோல இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நக்ஷுக்குட்டி வந்து அப்படியே இழுத்து விட்டுட்டா. எல்லாமே அப்படியே சரிஞ்சிருச்சு. அதோட அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. எல்லாத்தையும் நீட்டா எடுத்து மடிச்சு வச்சிட்டேன். ஈவினிங் போல நக்ஷுக்குட்டிக்கு பால் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் டீ போட்டேன். குடிச்சதுக்கு அப்புறமா நான் சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்பாவும் பொண்ணும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நக்ஷுக்குட்டி பாண்டாக்கார் வந்ததுல இருந்தே ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கா. நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி தான் வச்சிருந்தேன். கொஞ்சம் காரமா சாப்பிடணும் போல இருந்தது. அதனால வரமிளகாய் எக்ஸஸா போட்டு அரைச்சிருந்தேன். சூப்பரா இருந்தது. இந்த தக்காளி சட்னி பண்றதுக்கு உளுந்து, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, புதினா அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு சூடு ஆற விட்டுட்டு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிட்டு எப்பவும் போல கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு ஊத்திட்டா தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிரும்.